மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு உலகத்தில் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறான். தன் மகனை அழைத்து கொண்டு அவன் சிறு வயது முதற்கொண்டு வாலிப காலங்கள் வந்த பிறகும் அவன் சரீரத்தில் சந்திரரோகம் என்று சொல்லுகிற கொடிய வியாதி இருந்தது. சந்திரரோகம் என்று சொல்லுகிறது இக்காலத்தில் ஃபிட்ஸ் என்றும் அல்லது காக்கா வலிப்பு என்றும் வலிப்பு வியாதி என்றும் சொல்லுகிறதை கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த வியாதி எதனால் வருகிறது என்று அக்காலங்களில் கண்டுபிடிக்க முடியாத இருந்த காலம். அப்படிப்பட்ட மனிதன் மரண வரையிலும் கஷ்டத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருப்பார்கள், அல்லது அவர்கள் எங்கேயாவது விழுந்து செத்து போவார்கள். தீ, தண்ணீர் போன்ற இடங்களில் வியாதி வந்து அந்த நிலை வறுமையானால் நுரை தள்ளி கீழே விழுந்து மயங்கி மரித்து போவார்கள். அவன் சிறு வயது தொடங்கி அந்த நாள் வரையிலும் பட்ட வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாது இருந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் கொண்டு வருகிறான். முதலாவது சீசரிடத்தில் கொண்டு வருகிறான். சீசர்களால் அதை செய்ய முடியல, துரத்த முடியல, சுகமாக்க முடியல. பின்பு இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வருகிறான். அவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, உன் சீசரிடத்திலே கொண்டு வந்தோம், ஆனால் அவர்களுக்கு கூடாமல் போயிற்று. நீர் மனம் இறங்கி ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு இது கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அப்படி கேட்ட உடனே அவன் சொல்லுகிறான், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அவிசுவாசம் இருதயத்தில் இருக்கிறதை அவனால் மறுக்க முடியல. அவிசுவாசம் அவனை குணமாக்க முடியல. அவிசுவாசம் எப்படியாப்பட்ட விசுவாசம்? இனி மகன் மரித்து விடுவான், அவனுக்கு எதிர்காலம் இல்லை, என் வாழ்க்கை முடிந்தது, வீட்டில் விளக்கேற்ற ஆட்கள் இல்லை என்றெல்லாம் யோசித்து மனம் வெதும்பி வேதனைப்பட்டு கடைசி நிமிடத்தில் தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்திருக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்து சொல்லிய வார்த்தை அவன் இருதயத்தை உடைத்தது. நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் இத்தனை காலமாக நான் பட்ட பாடுகளும் வேதனைகளும் என் விசுவாசத்திலிருந்து என்னை வெளியே தள்ளி கொண்டு போகிறது. என்னால் விசுவாசிக்க முடியல. அதனால் தயவு செய்து என் அவிசுவாசம் நீங்குவதற்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று கண்ணீரோடு கதறுகிறான். வார்த்தைகளை கேட்கிற அன்பானவர்களே, பல விதங்களிலே ஜெபம் செய்து அல்லது பல மனிதர்களை நம்பி ஏமாற்றம் அடைந்து எல்லாம் முடிந்தது, இனிமேல் வாழ முடியாது, இனிமேல் அந்த காரியம் நடக்காது, இனிமேல் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை என்றெல்லாம் தன் மனதிலே தோன்றி நம்பிக்கையற்றவர்களாய் இருக்கிற உங்களை பார்த்துத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று. இந்த விசுவாசத்தை வருத்திக்க பண்ணுவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை ஆண்டவராகிய தேவன் அழைத்தார். ஆபிரகாமை அழைத்த பொழுது சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு போ, நான் உனக்கு முன்குறிக்கப்பட்ட தேசத்திற்கு போ என்று சொன்ன பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்து கொள்ள அவன் புறப்பட்டு போக ஆயத்தமான பொழுது தான் போகிற இடம் இன்னது என்று அறியாதிருந்தும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். ஆதியாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தில் அதை குறித்து சொல்லுகிறார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நீதிகரிக்கிறார். அவன் விசுவாசத்தை அங்கீகரித்தது மட்டுமல்ல, அவனை நீதிமானாய் மாற்றுகிறார். இன்றைக்கு நாம் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட காரியம் அடங்கியிருக்கிறது? அவரை விசுவாசித்தால் நீதிமானாக்கப்படுகிறோம், பரிசுத்தமானாக்கப்படுகிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனாக இருந்து கர்த்தரை கனம் பண்ணுகிறவனாய் மாறுகிறோம், உத்தம மார்க்கம் உள்ளவராய் மாறுகிறோம். இந்த 4 விஷயங்கள் அடங்கியது தான் விசுவாசம் என்ற ஒரு வார்த்தை. விசுவாசிகள் என்று அழைக்கிறோம், விசுவாசிக்கிறவன் என்று அழைக்கிறோம், தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கிறோம். இது 4ம் அடங்கிய மனிதனை தான் அவர் அழைக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய தேவன் விசுவாசத்தை வருத்திக்க பண்ணுகிறார். உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். அப்போஸ்தலர்கள் ஒருமுறை இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டார்கள். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம்
5வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வருத்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அங்கே பிள்ளையின் தகப்பன் கண்ணீரோடு அவிசுவாசம் நீங்கும்படி ஜெபித்தான். தன் மகனை சுகத்தோடு பெற்றுக்கொண்டான். இங்கே அப்போஸ்தலர்கள் எதற்கு ஜெபிக்கிறார்கள்? அவிசுவாச குறைவுபாடு இருக்கிறது, எங்கள் விசுவாசத்தை வருத்திக்க பண்ண வேண்டும் என்று ஜெபித்தார்கள். ஏன் அப்படி ஜெபித்தார்கள்? அதற்கு என்ன அவசியம் வந்தது? இயேசு சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, இடர்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இடர்கள் வரும், வராமல் இருக்காது. ஆனால் யாரால் அந்த இடர்கள் வருதோ அவனுக்கு ஐயோ. நல்லா கவனிக்க வேண்டும். நான் இவரால் பின்வாங்கி போயிட்டேன், இந்த மனுஷனால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிற நபர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் விசுவாசத்தில் இருப்பதற்கு இடரல் வந்தது, போயிட்டேன். இடறி போகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தண்டனை உண்டு. ஆனால் யாரால் இடர வருகிறதோ அவனுக்கும் தண்டனை உண்டு. அவ்வேதம் சொல்லுகிறது, யாரால் அவனுக்கு ஐயோ. அவன் உயிரோடு இருப்பதை காட்டிலும் கழுத்தில் இயந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் அமிழ்த்துவது அவனுக்கு நல்லதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே இடர்கள் வராதுன்னு சொல்லலை, வரும். இந்த விஷயத்தை சொல்லி முடித்த பிறகு அடுத்து சொல்லுகிறார், உங்களை குறித்து எச்சரிக்கை அருங்கள். ஏன்? உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அவனை மன்னிக்க வேண்டும். மறுபடியும் வந்து கேட்கிறான், 7 முறை வந்து கேட்டாலும் நீ மன்னிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, அப்பொழுதுதான் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனத்தில் இந்த சம்பவத்தை வாசிக்க முடிகிறது. இந்த வார்த்தைகளை சொன்ன பொழுது, இயேசு கிறிஸ்து சொல்லிய வார்த்தைகளை கேட்டபோது 5வது வசனத்தில், அப்பொழுது என்னை விசுவாசம் இல்லை, வருத்திக்க பண்ணணும், இந்த காரியத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சகோதர சிநேகம் என்பது மிக முக்கியமான விஷயம். அந்த காரியத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆதலால் எங்கள் விசுவாசத்தை வருத்திக்க பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, மனுஷகுமாரன் உலகத்தில் பூமிக்கு வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று வேதம் கேட்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? இன்றைக்கு சின்ன சின்ன காரியத்திற்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், தேவைகள், நம்முடைய எதிர்பார்க்கிற காரியங்கள், படித்துவிட்டு வேலை இல்லையா? திருமண வயதடைந்து திருமணமாகாமல் இருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறேன், பயப்படாது என்று சொல்லுகிறார். அவரை பார்த்து நாம் ஜெபிக்கலாம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுக்கலாம். ஆகவே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பிள்ளையின் தகப்பன் விசுவாசத்தை கண்டு மகனுக்கு பூரண சுகத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். விசுவாசம் இல்லையா? கண்ணீரோடு கேளுங்கள், ஆண்டவரே, இந்த விஷயத்தில் எனக்கு விசுவாசம் இல்லை, என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, விசுவாசம் அற்றுப்போகிற நிலை, வாழ்க்கையில் மேன்மையடைய மாட்டோம் என்று சொல்லுகிற நம்பிக்கையற்ற சூழ்நிலை, அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். கண்ணீரோடு கதறுகிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.